நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய பிரிவுக்கான நேரம், 2ஆம் ஆண்டு பிரிவுக்கான நேரம் வந்துச்சு. நம்மளே சொன்னாலும் இனிமேல் காலேஜ்ல இடம் கிடையாது. என்ன நெக்ஸ்ட் அடுத்தது வர போறாங்க. ஓகேவா? இந்த ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக நம் கல்வியல் கல்லூரி முதல்வர் சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அதற்காக அதுக்கு இந்த முறையில நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்ன சொல்ல போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு என்ன செய்யறது, பிஎட்னா ஒரு பெரிய கஷ்டமான படிப்பு அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸை ஒரு தாய் அரவணைத்து சென்றது போல் நம் கல்வியல் கல்லூரி முதல்வர் அரவணைத்து செய்தார். நம்முடைய டீச்சர்ஸ் அவர்களும் நமக்கு புரிய வச்சாங்க. முதல்ல பயம் இருக்கணும், அமைதி இருக்கணும், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், நன்னடத்தை இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும், பணிவு இருக்கணும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. முதல் வழியாக நமக்கு சொன்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? பின்பற்ற ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் நம்ம வீட்டுல கோவப்பட இருப்போம், சண்டைப்பட்டு இருப்போம், எப்ப பார்த்தாலும் இப்போ நான் நிறுத்தல இருந்தவங்க ஒரே நாள் ஒரு நாள் ஒரு மணி ஒரு நிமிடம் என்ற கல்லூரி டாக்டர் ஜெயசீலன் அவர்கள் மாற்றினார். அது என்ன? யாராவது வச்சுக்கிறீங்களா? பிளஸிங். முதல்ல உங்க தாய் தந்தத்தை பிளஸிங் சொல்லணும். நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் நல்ல பேர் வாழ்ந்திருந்தாலும் எங்க வீட்டுல நல்ல படிச்சவங்களுக்கு என்ன செய்யணும்? பிளஸிங். நான் இது வரைக்கும் வாழ்ந்தே கிடையாது வீட்டுல, தனிப்பட்ட பாவத்துல இருந்த வீட்டுல. ஆனா எங்க சாத்தியில இருந்த ஒரு அன்பு அன்னைக்கே பையன் தகப்பன் தாய் தான் சவால்ல கேட்டான். எங்க வீட்டால மேற்கொண்டு போயிட்டாங்க. என்னமா ஆச்சரியமா இருக்கு, ஏதாவது ஒரு ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லம்மா, எங்க ஆசிரியர்கள் இந்த அன்பு உங்களை அடிப்படைக்கு கேட்கறேன், என்ன மன்னிச்சுக்கணுமா, இன்னில இருந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும். அவங்களுக்கு கருத்து தான். சரி, முதல் நாள் ஃபுல்லா மனப்பாடம் இருந்துருக்கு, அடுத்த நாள் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. வீட்டுல மகிழ்ச்சி கிடையாது. இதுவரைக்கும் என் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டுதான் கல்லூரிக்கே வருகிறேன். கல்லூரிக்கு வந்ததுனால தான் பல வெற்றி மேடைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். அறியாம என்ன இதுல நிற்கிற அறிவு கண்களை தருவது என் ஆசிரியர். எனக்கு பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நாகரிகம் அனைத்து இந்த கல்லூரி வந்து தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதுனால என் கடமையாக என் இதயத்தில் இன்றளவு வைத்திருக்கிறேன். So thank you to me. நம் டீச்சர்ஸ் அனைத்து மீறி அனுபவித்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் மாறாமல் இருப்பவர்கள் பெருந்தமன். யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சிறப்பான முறையில் அனுசரித்து சென்றார்கள். பாக்கியம்மா அனைத்து மண்ணுக்கு அன்பை அள்ளி கொடுப்பார்கள். எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அமைதியும் வெளியுறவோம் லைப்ரரிகள் தங்களுடைய அமைதியை எந்த நேரத்திலும் அவங்க விடமாட்டாங்க. இதுதான் நம்ம கீதா தான் சொல்றதுக்கு அளவே இல்லை. பெருமை, பணிவு, அன்பு, அடக்கம், தன்னம் அனைத்துமே கீதாவில் இருக்கு. அனைத்திற்கும் மேலாக ஒரு நண்பனாக, ஆசிரியராக என்னுடைய அறியாமை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியுமாலும் தனியாக என்னுடைய சார் சைக்காலஜி சார் அவர்கிட்ட அருண் சார் அவர்கிட்ட நான் கேட்பேன். அவர் புரிஞ்சுவாரு, நீங்க போக மாதிரி இருக்கிறப்பா எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஸ்டேஜ் உங்களை சொல்லிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு என்னுடைய பிரச்சனைகளை கண்டு உணர்ந்து எனக்கு தெரியல. ஒரு எஸ்ஏ டைம்ல நான் கொஸ்டின்ஸ் எழுதிட்டு இருப்பேன், கட்டுவேன். பட் தெரியல, வழிகாட்டுதல் புரியும். ஆனா என்ன வழிகாட்டுதல்ல என் ஆசிரியர் எஸ்ஏ டைம்ல எழுது அந்த சைடு பாய்க்கும்போது குறிப்பிச்சதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொன்னேன். அதுல இருந்து என்னுடைய மார்க்ஸ் கூட்டிருக்கு. ஸோ நமக்கு வழிகாட்டுதலும் வாய்ப்புகளும் எங்கே வழங்கப்படுகிறது. டாக்டர் ஆர்கேஎஸ் கல்வியல் கல்லூரியில் முதல் முறையாக வந்து கட்டுப்பட்டேன். மாணவர்களிடம் கேட்ட பொழுது யாரும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது சொல்லிட்டாங்க. பட் நமக்கு நண்பருக்கு நண்பனா, ஆசிரியருக்கு ஆசிரியரா, செகண்ட் பாயிண்ட் my college teachers all. So I am very happy. First year students here like to take some part. நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கான பழக்கம் வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்க எல்லாருக்கும் தெரியும்.